श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 1ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். கடலும் மலையும் வீசும் வெந்துழாய் எம்போல் சுடர்கள் இராப்பகல் துஞ்சாயால் தன்வாடாய் அடல்கொள் படையாழி அம்மானைக் காண்பான் நீ உடலளம் நலம் ஓயுற்றாயோ ஊழிதோர் ஊழியே. கடலும் மலையும் விசும்பும் துழாய் எம்போல் சுடர்கள் இராப்பகல் துஞ்சாயால் தன்வாடாய் அடர்கொள் படையாழி அம்மானை காண்பான் நீ உடலம் நோய் உற்றாயோ ஊழிதோர் ஊழியே. சென்ற பாசுரத்தில் கடலை பார்த்து பேசினார். இப்பொழுது வாடைக்காற்று அந்த கடற்கரையிலே வீசுகின்றது. இரவு நேரம். அவ்வாறு அங்கே இருக்கின்ற பராங்குசநாயகிக்கு அந்த வாடைக்காற்று உடலிலே பட்டவுடனே அதை பற்றி அவள் இங்கே இந்த பாசுரத்தில் தன்போன்று உள்ளது போல அந்த வாடைக்காற்று என்ன செய்கின்றது என்று கூறுகின்றாள். குளிர்ந்த வாடைக்காற்றே, கடல் மலை ஆகாயம் போன்ற பலவற்றையும் தடவியபடி சந்திர சூரியனை உடையதான இரவும் பகலும் எங்களைப் போன்று நீயும் உறங்காமல் உள்ளாய் என்கின்றார். வாடைக்காற்று காற்று எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். கடல் மீது வீசும், மலை மீது வீசும், ஆகாயத்தில் பறக்கும் பொழுதும் வீசும். சந்திர சூரியனை போல தொடுவது போல பராங்குசநாயகிக்கு தோன்றுகிறது. அப்படி எல்லா இடங்களிலும் வீசிக்கொண்டே இடைவிடாமல் இருக்கின்றதனாலே இரவும் பகலும் எங்களைப் போன்று நீயும் உறங்காமல் உள்ளாய் என்கின்றார் வாடைக்காற்றை பார்த்து பராங்குசநாயகி. மகாபாரத போர் சமயத்தில் கண்ணன் எம்பெருமான் நான் இந்த யுத்தத்திலே ஆயுதங்கள் எடுக்க மாட்டேன் என்று சபதம் கொண்டிருந்தான். இருந்தாலும் ஜராசந்த வதம் செய்வதற்காக அங்கே ஆயுதத்தை எடுத்தானாம். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று கூறி எடுத்த சக்கரத்தை உடைய சர்வேஸ்வரனை காண எண்ணி காலத்வம் உள்ளவரை சரீரத்துடன் முடியவல்ல நோயை அடைந்தாயோ. இடைவிடாமல் காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நீ காலத்துவம் உள்ளவரை சரீரத்துடன் முடியவல்ல நோயை அடைந்தாயோ, உனக்கு முடிவே கிடையாதோ என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. காற்று என்பது எங்கும் நிறைந்துள்ள வஸ்து என்றோ, தனது காதலனை பிரிந்த பிரகதாபம் காரணமாக ஓரிடத்தில் இருக்க இயலாமல் மடல் எடுப்பார்களே, அப்படி மடல் எடுப்பவர்கள் போன்று தனது சரீரம் முழுவதையும் புழுதியை பூசிக்கொண்டு
சரீரமே தெரியாதபடி குளிர்காய்ச்சல் வந்தவர்கள் போன்று குளிர்ந்திருந்தது அந்த வாடைக்காற்று. அதனை பார்த்த இவள், அதாவது பராங்குச நாயகி, நீயும் நான் அடைந்த துன்பம் அடைந்தாயோ என்கின்றாள். எம்போல் கடலும் மலையும் விசும்பும் துழாய என்ற பதங்களை கூட்டிக்கொண்டு அவனை பிரிந்த துன்பம் தாங்காமல் அவன் இருந்த இடம் எங்கும் தேடித் திரிபவர்களுக்கு ஒப்பாக காற்று இருந்தது என்று ஆழ்வார் பராங்குசநாயியாக அந்த பாவத்திலே இந்த பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார். போகாத ஊரெங்கும் நான் செல்வேன், என் பின்னே வந்து நான் போகும் இடங்களில் உரைப்பதை எழுதிக் கொள்ளுங்கள் என்று சிறிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் கூறினாரே, அதற்கேற்ப திருப்பார்கடல், திருவேங்கடமலை என்று எவ்வித வேறுபாடுமின்றி அவனை தேடுபவர்கள் போன்று உள்ளது இந்த வாடைக்காற்று. அவன் எழுந்தருளிலே திவ்யதேசம் ஒன்றைக்கூட விடாமல் தேடுபவர்கள் போன்றுள்ளது. இராமாயணத்திலே குறிப்பிட்டது போல சீதையை தசரத குமாரர்கள் இருவரும், ராமனும் இலக்குவனும், சிறிய காடுகள், மலை, ஆறு, ஓடைகள் என்று ஓரிடம் விடாமல் தேடினார் என்பது போன்று இந்த காற்றும் அங்கும் இங்குமாக வீசிக்கொண்டே இருக்கின்றது. தேடிய பின்னரும் கிட்டவில்லை என்று இளைப்பாறும்படியான நிலை இல்லை. அளவற்ற பெரிய கடல், நீளமான உயர்ந்த மலைகள், இடைவெளி இல்லாமல் எங்கும் பரந்த ஆகாயம் ஆகிய எல்லா இடங்களிலும் அலைந்து தேடி என்னையும் நாயகனையும் போல குளிர்காய்ச்சல் கொண்டவர்கள் போல ஆனாய் நீ. இரவு பகல் பாராமல் நீ உறங்காமல் அலைகின்றாய். இது எனது விரதம் என்று மகாபாரத யுத்தத்தின் போது கூறிவிட்டு தன் சபதத்தை மீறி தன்னை அடைந்தவர்களின் பொருட்டு சக்கராயுதத்தை எடுத்த கண்ணனின் சக்கரத்தின் முனையில் நீ அகப்பட்டாயோ? திருவாழி உடையவனான சர்வேஸ்வரனை காண நீயும் ஆசைப்பட்டாயோ? எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் அனைவருக்கும் உதவுகின்ற நீ அனைத்தையும் காப்பதான உன் சரீரத்தில் நோயடைந்தாயோ? காலம் மாறியபடி இருந்தாலும் மாறாத நோய் என்று இங்கே ஆழ்வார் அருளிச் செய்வதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.